வணக்கம் வாரியர்ஸ், ஐ எம் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடர். ஓகே, நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் 14ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்தது நடந்துச்சா, நடக்கலையா, ஏன் நடக்கலை, ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டு போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 14ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் புட் சைடில் தான், அதாவது டவுன் சைடில் தான் மார்க்கெட்டை புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராகவே பிஃபோர் த மார்க்கெட் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிஃபோர் த மார்க்கெட்டே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம பியூராக மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் மட்டும்தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அதுக்கு தகுந்தமான வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி காலையில் மார்க்கெட் பாருங்கள், செல்ல லிக்விடிட்டிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினே ஆகலை. ஸோ ஒன்ஸ் நேத்தோட லோவை கட் பண்ண உடனே மார்க்கெட் நல்லா ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லைன், எக்ஸாக்ட் லைனு ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததுன்னா, மார்க்கெட் நிச்சயமாக இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் பிரேக் அவுட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது மீன்ஸ் இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கே விழுந்துடும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஆனால் இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஒரு டீசெண்டான ப்ரீமியத்தை தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தது. ஒரு கால் ஆப்ஷனில் ஒரு டீசெண்டான ப்ரீமியம் ஜென்ரேட் ஆச்சு. சேம் இந்த லைனுக்கு கீழே புஷ் பண்ணும் போதும் ஒரு டீசெண்டான ப்ரீமியம் தான் ஜென்ரேட் ஆச்சு. இது ஏன் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா, நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியோட லிக்விடிட்டியில் மார்க்கெட் மூவ் பண்ண ட்ரை பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து செல்ல லிக்விடிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் லெவலில் பிரேக், அதாவது ஃபர்ஸ்ட் லிக்விட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் எக்ஸாக்டாக ஒரு துளி கூட மாறலை, எக்ஸாக்டாக லோவை டச் பண்ணி அகெயின் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. சேம் அதனால் மட்டும்தான் இந்த பிரேக் அவுட் நடக்கலை, இந்த பிரேக் அவுட் கன்னியூ ஆகலை. ஒருவேளை மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து இங்கே வந்து இதை பிரேக் அவுட் ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணியிருந்தது அப்படின்னா நிச்சயமாக நிஃப்டி பெரிய ஃபால் ஆகிருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, மார்க்கெட் அதாவது டவுன் சைட் பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற ப்ரீமியமை தரலை. ஆக்சுவலாக இந்த டவுன் சைடில் பிரேக் அவுட்டில் ஒரு ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகிருக்கணும், அந்த ப்ரீமியம் தரலை. மேபி மண்டே ஒரு கேப் டவுன் பெரிய கேப் டவுன் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ப்ரீ மார்க்கெட், அதாவது மண்டேவோட ப்ரீ மார்க்கெட்டில், தட் மீன்ஸ் 17ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட்டில் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அது நடக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். அகெயின் மார்க்கெட் நம்ம லெவலை பிரேக் அவுட் பண்ணி ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. இது சூப்பரான ப்ராஃபிட் தான். ஆக்சுவலாக நம்ம ட்ரேடிங் வந்து நம்ம சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியை நீங்கள் பார்த்து ஒரு பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல சஸ்டெயினே ஆகலை, கீழே பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரேடை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு இந்த அப் ட்ரெண்டில். அப்புறம் இது வந்து கன்னியூ ஆகிருக்கணும், இந்த அப் ட்ரெண்டும் கன்னியூ ஆகணும். ஏன் ஆகலை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த அப் ட்ரெண்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு போய் ரீடெஸ்ட் ஆகி கீழே விழுந்திருக்கணும். அது விழுகாமல் இது கீழே வந்துருச்சு அப்படின்றதான் இது யதார்த்தமாக இருக்குது. அது ஏன் நடக்கலை அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹை வந்து ஸ்விங்கு. ஸோ இதோட நீங்கள் வந்து ரீடெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ரீடெஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்போ டவுன் ட்ரெண்ட் இன்னும் கன்னியூவான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது என்னோட பார்வை. ஸோ இதோட டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பரான இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ப்ராஃபிட் தான். இது நம்ம லைன் வந்து பிரேக் அவுட்டு, இது உண்மையிலே சூப்பரான ப்ராஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வீடியோஸில் பிஃபோர் த மார்க்கெட்டே நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வந்திருக்க வாரியர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. கண்டினியூவாக பாருங்கள். ப்ரீ மார்க்கெட் காலையில் 6:02 ரிலீஸ் பண்ணுறோம். போஸ்ட் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தர் மாதிரி வந்துட்டு நடந்து முடிஞ்சுது, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது, கேண்டில் ஸ்டிக்கை வச்சு இப்படி மூவ் ஆயிடுச்சு, இதனால தான் இப்படி விழுந்துருக்குது, அதாவது இது ஒரு ஹேங்கிங் டாப் ஆகிருக்கு, இது ஒரு ஹேங்கிங் டாப், அதனால் வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே தான் விழுந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. இதுக்கு முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இடத்துலேருந்து விழுக போகுது அப்படின்றத வி கேன் ப்ரீ பிளான். மேத்தமெட்டிக்கலாக இந்த இடத்துல மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணியிருக்கோம், அது நடந்திருக்குது அப்படின்றது தான் இதில் வெளிப்படையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் ஒரு நண்பர் எனக்கு கேட்டிருந்தாரு,
இதில் எப்படி நம்ம மார்க்கெட்டில் ப்ரீமியம் கணக்கு பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து, ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு பிளேஸாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இதோட 139 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதே இந்த மணியில் எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 39 ரூபா 139 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, 39 இன்ட்டு இந்த மணி, அதாவது அத்த மணி கிடையாது, இந்த மணியாக இருந்தால் 60 பைசா நம்ம நார்மலாக போடுவோம். நீங்கள் டெல்டா வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ 60 பைசா, அப்போ 83 ரூபா ப்ரீமியம். நீங்கள் எக்ஸாக்டாக அந்த லைனில் ஒரு கால் எடுத்திருந்தீங்கன்னா 83 ரூபா ப்ரீமியம் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் 80 ரூபா ஈஸியாக டார்கெட் போடலாம். இதுதான் இதோட சூட்சமம். ஸோ டார்கெட் எப்படி நம்ம லைன்லேருந்து எடுக்கிறீங்க, எந்த வரைக்கும் போகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த பிரேக் அவுட்டில் நான் ஒரு கால் எடுக்கிறேன் அப்படின்னா 83 ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்திருக்க ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 22,850 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நான் திரும்ப எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் உள்ள ஆப்ஷன் சார்ட்டை பார்த்து சொல்ல, ஜஸ்ட் நான் வந்து இதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா ப்ளஸ் உங்களோட டார்கெட் போடுறது அப்படின்னா ப்ளஸ் 100 ரூபா. நீங்கள் எடுத்த ப்ரைஸ் 100 ரூபா ப்ளஸ் டார்கெட் போகக்கூடிய நமக்கு ப்ரீமியமாக கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 83 ரூபா. ஸோ 183 ரூபா கண்டிப்பாக டார்கெட் போகும். நீங்கள் ஒரு 3 ரூபா கம்மி பண்ணி 180 ரூபா போட்டுக்கலாம், நிச்சயமாக டார்கெட் அடிக்கும். சரி, இதே வந்து இது மற்ற நாட்களில், இதே எக்ஸ்பைரி அன்னைக்கு இன்டென்சிக் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது ஃபியூச்சராக மாறிடுச்சு, அந்த ஸ்ட்ரைக் வந்து ஃபியூச்சராக மாறிடுச்சு. அப்போ 1 ரூபா அப்படிங்கிறதுக்கு 1 ரூபா கொடுக்கணும். அப்போ 139 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் கொடுக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு 0 to 0 நடக்கும். ஸோ 133 ரூபா உங்களுக்கு சாலிடாக கிடச்சிரும். அப்போ இந்த இடத்துக்கு போகும்போது 130 ரூபா கிடச்சிரும். இப்போ 139 ப்ளஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய், இல்லை ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 ரூபா, அப்போ 154 ரூபா உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் ப்ரீமியமாகவே கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மற்ற நாட்களுக்கும் எக்ஸ்பைரிக்கும் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பயிற்சிக்கான வீடியோ தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்த உடனே ட்ரேட் பண்ணுங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்கலாம் சொல்ல. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லைன்ஸில் வந்தால் எப்படி ப்ரீமியம் தருதா இல்லையா, இந்த லைனில் வந்தால் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கும். நிச்சயமாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்க சொல்கிறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம கொடுக்க போகிற இந்த மேஜிக்கல் லைன் தான் நம்ம எடுக்க போகிற ட்ரேடு. இங்கேருந்து எவ்வளோ ரூபா நமக்கு ப்ரீமியம் கொடுத்துருந்தாலும் சரி, என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு இடம் வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல எடுத்துக்கலாம், அகைன் பிரேக் அவுட்டில் இந்த இடத்துல எடுத்துக்கலாம், அகைன் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். மேபி கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, வீடியோ கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இது நிஃப்டி கிரியேட் ஆகும் சில டைம். அப்படிங்கிறப்ப இந்த இடம் லோவாக தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, அதாவது வீக்கோட லோ, இந்த வீக்கோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இதுவும் வீக்கோட லோ தான். பேங்க் நிஃப்டியும் அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுச்சு, பிரேக் பண்ணவே முடியல. அப்போ கம்பல்சரி மார்க்கெட்டை புஷ் பண்ண போகிறாங்க அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடராக இருந்தீங்க, ஒரு நல்ல ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரேடை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இந்த எடுத்த ட்ரேடை இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். இங்கே எடுத்த ட்ரேடை நீங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரேடோட ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும் நம்மளோட வீடியோ. ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து நம்ம எப்பயுமே வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல, முன்னாடியே ப்ரீ ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதான் இதோட இதார்த்தம். ஓகே, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.